சைத்திர புராணம் 21ஆம் அத்தியாயம் ஸ்ரீராமபிரானை வழிபடும் முறை. இவ்வாறு அன்னை கௌசல்யாவையும் ஸ்ரீராமபிரானையும் ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டும். மகன்களை பெற்ற பெண்களையும் மகன்களை பெற்ற சிறந்த பிராமணர்களையும் சிறப்பாக வழிபட வேண்டும். அவர்களுக்கு ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் வழங்கி உணவளிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் பின்னர் 9ஆம் நாளில் வாகனத்தில் ஏறிய சிறந்த பகவான் ஸ்ரீ ராமபிரானை சிறப்பாக வழிபட வேண்டும். மிருதங்கத்தின் உரத்த ஒலிகள், எக்காலத்தின் மென்மையான ஒலிகள், பெண்களின் நடனங்கள், பாடகர்களின் பாடல்கள் மற்றும் வாத்தியங்களின் உற்சாகமான ஒலிகளுடன் அவருக்கு சேவை செய்ய வேண்டும். நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மங்களகரமான விதானம் படைக்கப்பட வேண்டும். மலர்கள் நிறைந்த விமானத்தில் பறக்கும் ஸ்ரீராமபிரானை ஸ்ரீராமபிரானின் சிறந்த இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அங்கு அவருக்கு புனித நீர் வழங்கப்பட வேண்டும். அங்கு சிறந்த பஞ்சாமிர்தங்கள் மற்றும் ஸ்ரீராமபிரானின் புனித நீர் நிரப்பப்பட்ட பாத்திரங்களுடன் ஒருவர் நீராட வேண்டும். பின்னர் ஒருவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ருத்ர மற்றும் சஹஸ்ரநாமத்தின் வரிகளை உச்சரிக்க வேண்டும். ஒருவர் ரகுவீரரை மங்களகரமான பொருட்கள் கலந்த நீரில் அபிஷேகம் செய்ய வேண்டும், அதாவது திருமஞ்சனம் செய்விக்க வேண்டும். மனிதர்கள் ஸ்ரீராமபிரானை மங்களகரமான பொருள்களால் நீராட்டுவது, அபிஷேகம் செய்வது மிகவும் அரிது, அதாவது திருமஞ்சனம் செய்விப்பது மிகவும் அரிது. சைத்திர மாதமான சித்திரை மாதத்தில் மங்களகரமான பாடல்களை பாட வேண்டும். பகவான் நீராடிய பஞ்சாமிர்தம் அந்த ராம தீர்த்தத்தில் வைக்கப்பட வேண்டும். அங்குள்ள அனைவரும் அந்த புனித இடத்தில் நீராட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் 1000 தடையற்ற ஸ்நானங்களின் பலனை பெற முடியும். அந்த பலனையெல்லாம் அங்கே ஒரு சுப ஸ்நானம் செய்து, அதாவது ஒரு புனித நீராடல் செய்து, அந்த ராமபிரானை ஒரு புனித நீராடல் செய்வித்து அதன் பிறகுதான் அனுகிரகம் பெற இயலும். இந்த புனித நீராடுதல் புஷ்கரம் தீர்த்தங்களிலும் கங்கை நதிகளிலும் நீராடுவது போன்ற பலனை தந்தருளும். இந்த வழியில் அன்னை சீதையின் துணையான ஸ்ரீராமபிரானை மட்டுமே நீராட்ட வேண்டும். அவரை வழிபட வேண்டும். பின்னர் மேலே குறிப்பிட்டுள்ளது போல் அவர்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் பல மங்களகரமான இசை கருவிகளுடன் இல்லத்திற்கு அழைத்து வர வேண்டும். பின்னர் இல்லத்தில் மீண்டும் சீதாராமரை வழிபட வேண்டும். பின்னர் ஒருவர் மங்களகரமானதும் சிறந்ததுமான ஸ்ரீமத் ராமாயணத்தை முழுமையாக வாசித்து பின்னர் அந்த ராமாயண புத்தகத்தையும் வழிபட வேண்டும். இந்த 9 தினங்களும் பல விழாக்களுடன் கழிக்கப்பட வேண்டும். இரவில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும். 10வது நாளில் ஒருவர் அதிகாலையில் எழுந்து பல பிராமணர்களை வணங்கி அவர்களுக்கு உணவளித்து பின்னர் அனைத்தையும் குருவிடம் விட்டுவிட வேண்டும். பின்னர் அவர் தனது சிறந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஒரு நல்ல மற்றும் சுவையான உணவையும் உட்கொள்ள வேண்டும். அதனால்தான் சைத்திர மாத நவராத்திரி விரதம் மிகவும் சிறப்பானது என்று பிராமணரான சம்பு கூறினார். அந்த நவராத்திரிகளில் ஸ்ரீராம நவமி மிகவும் முக்கியமானது. சித்திரை மாதத்தில் ஸ்ரீராம நவமிக்கு நிகரான வேறு எந்த நாளும் இல்லையா? இந்த வழியில் 9 தினங்களில் புனிதமான சைத்திர மாத விரதத்தை, அதாவது சித்திரை மாத விரதத்தை எவ்வாறு செய்வது என்று அடியேன் தங்களுக்கு கூறினேன். வேடன் கற்கடனை கேட்பாய், நான் உனக்கு சிறந்த கௌரி விரதத்தையும் கூறுகிறேன். சித்திரை மாத வளர்பிறையின் 3ஆம் நாளில் பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அதிகாலையில் நீராடிவிட்டு அழகான மண்பானை செய்ய வேண்டும். அதில் 18 வகையான தானியங்களை நடவு செய்ய வேண்டும். பின்னர் கூட்டம் முழுவதும் அழகான நேர்த்தியான மற்றும் மங்களகரமான மலர்களை நட வேண்டும். பின்னர் தண்ணீர் இயந்திரங்களை நிறுவ வேண்டும். பல அழகான படங்கள் பதிவிடப்பட வேண்டும். இசை ஒலிகளை ஒழுங்கமைக்க வேண்டும். வாயில்கள் நிறுவப்பட வேண்டும். முன்பே குறிப்பிட்டது போல பந்தல் போன்றவை அமைக்கப்பட வேண்டும். தண்ணீர் நிரப்பப்பட்ட மலர் பூங்கொத்துக்களால் நிரப்பப்பட்ட ஒரு குவளையை அங்கு வைக்க வேண்டும். பின்னர் திரை சீலைகள் போடப்பட வேண்டும். தங்கம் அல்லது வெள்ளியால் ஆன கௌரி தேவியின் புனித சிலையை ஒரு பானையில் வைத்து 1 மாதம் வழிபட வேண்டும். உங்களிடம் அவ்வளவு சக்தி இல்லை என்றால் செம்பு அல்லது மரத்தை பயன்படுத்துங்கள். தங்களால் இயலும் எல்லா பெண்களும் தினமும் மங்களகரமான பொருட்களை கொண்டு வழிபட வேண்டும். சுவாசினியை, அதாவது கன்னி பெண்ணை தினமும் வழிபட வேண்டும். சுவாசினி பெண்களுக்கு மங்களகரமான பாடல்கள்
தானங்களை கொடுக்க வேண்டும். வேதங்களில் குறிப்பிட்டுள்ளபடி மனிதர்களும் வசந்திகா பூஜை எனப்படும் வழிபாட்டை செய்ய வேண்டும். விரதம் மேற்கொள்பவர் தனது மேற்பார்வையில் பெண்கள் தொடர்ந்து கன்னி பூஜை சுவாசினி வழிபாட்டை செய்ய வைக்க வேண்டும். தொடர்ந்து வழிபட உங்களுக்கு சக்தி இல்லை என்றால் ஒரு நாள் பெண்களுக்கு ஏற்ற சுவாசினியை வழிபட வேண்டும். பெண்களுக்கு தினமும் சிறந்த உணவை சுவாசினி பூஜை அன்று வழங்க வேண்டும். உணவில் பல்வேறு வகையான நெறிமுறைப்படி சமைத்த மாவு உருண்டைகள் மற்றும் சத்து மிகுந்த சுவை மிகுந்த நீர் உணவுகள் இருக்க வேண்டும். தங்கள் நாயகர்களின் நீண்ட ஆயுளையும் செழிப்பையும் விரும்பும் அனைத்து பெண்களும் சுவாசினி பெண்களுக்கு மங்களகரமான ஆபரணங்கள், உடைகள் மற்றும் பட்டாடைகள் வழங்க வேண்டும். இதை செய்வதன் மூலம் தாங்கள் தினமும் குளிர்ந்த நீரில் நீராட வேண்டும். தேனிலவு காலத்தில் அனைத்து பெண்களும் திருத்தியை புனித நாளில் குளிர்ந்த நீரில் கௌரி நீராடல் வேண்டும் என்று அவர் கூறினார். பின்னர் வேடன் கற்கடன் சம்புவிடம் எந்த ஆலயத்தில் எல்லா பெண்களும் கௌரி நீராடல் செய்ய வேண்டும் என்பதை விரிவாக கூறும்படி வேண்டினார். பின்னர் சம்பு என்ற பிராமணர் வேடன் கற்கடனிடம் இந்த பூமியில் எங்கெல்லாம் ஸ்ரீராமபிரானின் சன்னதிகள் உள்ளதோ அங்கெல்லாம் அன்னை சீதையின் சன்னதிகளும் உள்ளன என்றார். ஸ்ரீராம தீர்த்தங்களுக்கு அருகில் அமைந்துள்ள சீதா தீர்த்தங்களில் அனைத்து பெண்களும் கௌரி தேவி நீராடல் செய்ய வேண்டும். நான் இதை செய்யலாமா, தாங்கள் கூடாதா, அதில் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இந்த வழியில் மங்களகரமான மற்றும் புனிதமான மாதமான வைசாக மாதத்தின் அதாவது வைகாசி மாதத்தின் சுக்லபக்ஷமான வளர்பிறையின் 3ஆம் நாளில் கௌரி தேவியை சிறப்புடன் வழிபட்டு 30 பெண்களுக்கு உணவு வழங்க வேண்டும். ஒருவர் தனது குருவின் மனைவியையும் வணங்கி அனைத்தையும் அவரிடம் விட்டுவிட வேண்டும். இந்த வகையில் பெண்கள் 1 மாதம் கடைபிடிக்க வேண்டிய சிறந்த விரதத்தை குறித்தும் இந்த உபதேசம் கூறுகிறது. அதன் பிறகு சைத்திர மாதமான சித்திரை மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் முன்னர் குறிப்பிடப்படாத தினங்களை குறித்து நான் தங்களுக்கு கூறுகிறேன். நான் விரிவாக விவரித்த இந்த ரகுவீர பூஜையையும் மங்களகரமான கௌரி பூஜையையும் எப்போதும் செய்பவர்கள் பகவான் ஸ்ரீஹரியின் உலகில் வசிப்பார்கள். 21ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.